வணக்க மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ பயங்கர ப்ராப்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்க நம்ம டிவிகே பிரச்சனை தாங்க. கரூர்ல நடந்த பிரச்சனை இல்லைங்களா? அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நெறைய தரப்புல நெறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஐயா விஜய் அவர்கள், அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் கூட இப்ப ஒரு வீடியோ போ போட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலரா யாரையோ ஒரு ஆள டார்கெட் பண்றாரு. இவங்களால தான் வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு மறைமுகமா சொல்றாரு. ஆனா அது யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா யாரும் ஓப்பனா சொல்லல. ஏன்னா சொல்லிட்டு இருக்க யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது யாரு என்னன்றது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் சொல்ற வீடியோல என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இது வரைக்கும் 5 மாவட்டங்களுக்கு நாங்க பிரச்சாரம் போயிருக்கோம். ஸோ எங்கேயுமே நடக்காதது கரூர்ல இது எப்படி நடந்தது? அப்படின்னு ஒரு இக்கன்னா மாதிரி வச்சு சொல்லியிருக்காரு. 2வது ஐயா ஸ்டாலின் அவர்கள வந்து மறைமுகமா சொல்றாரு. நேரடியாவே சொல்றாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது என் மேல பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க அதை என் மேல காட்டுங்க. நான் ஒன்னு ஆபீஸ்ல இருப்பேன், இல்லைன்னா வீட்டுல இருப்பேன். மக்கள் மேல காட்டாதீங்க அப்படின்னு அவரு அவர் சினிமால வர்ற சினிமா பட டயலாக் மாதிரியே சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது அங்க நடந்தது என்ன அப்படின்றது இன்னும் ஒண்ணும் தெரியல. ஆக்சுவலா கரூர்ல வந்து விஜய் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் கூட பேசல. அவர் மேல ஏறுறாரு, 2, 3 வார்த்தைகள் பேசுறாரு. பேசும்போதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. செருப்பெல்லாம் வந்து விழுகுது. 2வது அந்த ஆம்புலன்ஸ் போனது. அந்த ஆம்புலன்ஸ் தான் இப்ப மெயின் பிரச்சனையா வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இப்போ ஆளும் கட்சியாக டிஎம்கே வந்து ஒரு குழு நியமிச்சு, ஸோ அதோட விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தரப்புல என்ன அறிக்கை தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம்.